புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகள் சங்க தேர்தல் திடீரென ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டு கைகலப்பில் ஈடுபட்டதால் போராட்ட களமே போர்க்களமாக காட்சியளித்தது. புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளின் நிர்வாகிகள் சங்க தேர்தல் காம்பன் கலையரங்கில் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக கடந்த ஒரு மாதமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்ட வியாபாரிகள் இன்று காலை ஆர்வமாக வாக்களிக்க வந்தனர். ஆனால் திடீரென நகராட்சி ஆணையர் தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த சாலையோர வியாபாரிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான தொழிற்சங்க அமைப்பினர் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட கம்பன் கலையரங்கில் இருந்த அண்ணா சிலை நோக்கி போராட்டக்காரர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு சாலையில் ஓடி வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயலும் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதிக்கொண்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு கைகலப்பில் ஈடுபட்டனர். இதனால் போராட்டக்களமே போர்க்களமாக காட்சியளித்தது. தொடர்ந்து சாலை மறியல் ஈடுபட்டவர்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மறியல் போராட்டத்தை மீறி பொதுமக்கள் செல்ல முயன்றதால் அவர்களை போராட்டக்காரர்கள் தடுத்தனர். இதனால் கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர்.